இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேசலாம். உண்மையான செல்வம்னா என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா யோசிப்போம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒருத்தர உண்மையிலேயே பணக்காரராக்குற அந்த ஒரே ஒரு விஷயம் அது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பெரிய பங்களாவா, இல்ல விலை உயர்ந்த காரா, இல்ல பேங்க் பேலன்ஸா? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சரி வாங்க, முதல்ல நாம பொதுவா எதெல்லாம் செல்வம்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். பொதுவா நாம எல்லாருமே கண்ணுக்கு தெரியற விஷயங்களை தானே துரத்திட்டு ஓடுறோம். ஒரு நல்ல வேலை, சமூகத்துல ஒரு ஸ்டேட்டஸ், நிறைய பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தன் சக்சஸ்ஃபுல்னு நாமளே ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி காசு, பணம், சொத்து இது சாதாரணமா யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்போ இதுதான் உண்மையான செல்வமா? கண்டிப்பா இல்ல. இதை விட மேலான, இதை விட ஒரு பெரிய செல்வம் ஒன்று இருக்கணும். அப்போ அந்த அல்டிமேட் செல்வம், அந்த உச்சகட்ட செல்வம் எது? இங்கதான் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கருத்து உள்ள வருது. இந்த வரிய நல்லா கவனிங்க. அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செல்வங்களை விடவும் உயர்ந்த மிகச்சிறந்த செல்வம் எதுன்னா அது கருணை மட்டும்தான். ஒரு பழமையான வரிகள் இதை ரொம்ப அழகா சொல்லும். அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. சிம்பிளா சொன்னா பணச்செல்வம் தீயவர்களிடமும் இருக்கும், ஆனா கருணைங்கிற செல்வம் நல்லவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா என்ன இந்த கருணை செல்வம்? இது சும்மா ஐயோ பாவம்னு பரிதாபப்படுறது கிடையாதுங்க. மத்தவங்களோட கஷ்டத்தை உண்மையிலே உணர்ந்து அவங்க மேல இரக்கம் காட்டுறதுலேருந்து வர்ற ஒரு மிகப்பெரிய சக்தி இது. சொல்லப்போனா வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சப்போர்ட் சிஸ்டமே இதுதான். சரி, இது ஏன் எல்லா செல்வத்தையோட பெரியதுன்னு சொல்றாங்க? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. 1, இதை உங்ககிட்ட இருந்து யாராலையும் திருடவே முடியாது. 2, நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு இதுதான் பேஸ்மெண்ட். 3, வாழ்க்கையில நீங்க தடுமாறும் போது உங்களை தாங்கி பிடிக்கிற ஒரு சக்தியா இது இருக்கும். கடைசியா இந்த உலகத்துல நீங்க விட்டுட்டு போற ஒரு நிரந்தரமான நல்ல விஷயம் இதுவா தான் இருக்கும். ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த செல்வம் நம்ம கிட்ட இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லைன்னா அதை எப்படி நம்ம வாழ்க்கையில வளர்த்துக்கிறது? இதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பவர் கிடைக்கும் போது, அதாவது மத்தவங்களை விட நீங்க ஒரு படி மேல இருக்கும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு மேனேஜரா இருக்கலாம், ஒரு டீம் லீடரா இருக்கலாம், ஏன் ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல கூட இருக்கலாம். அப்போ உங்க மனசு எப்படி வேலை செய்யுது? இதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு. நம்மளை விட பலவீனமான ஒருத்தரை நாம காயப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நொடி யோசிக்கணும். இதே இடத்துல நாம இருந்து நம்மளை விட ரொம்ப பலமான ஒருத்தர் நமக்கு இதே மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும், அந்த வலி எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாலே போதும், நம்ம செயல் மாறிடும். இப்ப இந்த கம்பாரிசனை பாருங்க. இது இன்னும் தெளிவா புரிய வைக்கும். ஒரு பக்கம் நமக்கு அதிகாரம், செல்வாக்கு எல்லாம் இருக்கும்போது மத்தவங்களை எப்படி நடத்துறோம் இருக்கு. இன்னொரு பக்கம் நாம பலவீனமா உதவி தேவைப்படுற நிலைமையில இருக்கும்போது மத்தவங்க நம்மளை எப்படி நடத்தணும்னு எதிர்பார்க்கறோம்னு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கா? அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு பேர் தான் கருணை. ஆக மொத்தத்துல விஷயம் ரொம்ப சிம்பிள். இந்த உண்மையான செல்வத்தை சேர்க்கறதுங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கிற ஒரு சின்ன சாய்ஸ்ல தான் இருக்கு. உண்மையான பலம்னா என்ன தெரியுமா? நம்மளை விட பலவீனமானவங்க மேல ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது. நாமளும் ஒரு காலத்துல பலவீனமா இருந்திருக்கோம், இல்ல நாளைக்கு இருக்கலாம்னு நம்மளோட சொந்த பலவீனத்தை நினைச்சு பார்க்கறதுலேருந்து உருவாகிற இரக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான பலம், அதுதான் உண்மையான பவர். இதோ பாருங்க, இந்த அருமையான செல்வத்தை சேர்க்கறதுக்கு 3 ஸ்டெப் தான். முதல்ல நமக்கு பவர் இருக்கிற அந்த மொமெண்ட்டை கரெக்டா அடையாளம் காணணும். 2வது, நாமளும் கஷ்டப்பட்ட நேரங்களை மனசுக்குள்ள கொண்டு வரணும். 3வது, அந்த பவரை நமக்கு சாதகமா பயன்படுத்தாம இரக்கத்தோட பச்சாதாபத்தோட ஒரு முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். நீங்க அடுத்ததா ஒருத்தர்கிட்ட பேசும்போது இல்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்கும்போது எந்த வகையான செல்வத்தை நீங்க சேர்க்க போறீங்க? இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போற இந்த பொருள் செல்வத்தையா, இல்ல என்னைக்கும் உங்க கூடவே இருக்க போற இந்த கருணைங்கிற நிரந்தர செல்வத்தையா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ்.